ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஹாலோவின் பொம்மை எல்லாம் விற்கிறாங்க அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்ட் 2. இந்த கடை பேர் வந்து ஹாலோவின் ஆலி. நம்ம வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. நுழையும் போதே பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. சிமிட்ரிலேருந்து பணத்தெல்லாம் ஏந்து வெளியே வருது. இது விச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த சூனியக்காரி. அந்த சூனியக்காரி தான் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜெகன் மோகினி. இதெல்லாம் வந்து வீட்டு வாசலில் வெளியில் வைப்போம்ல, அந்த டெக்கரேஷன்ஸ் தான் இதெல்லாம். ஹாலோவினுக்கு வைக்கிறது எல்லாமே இந்த கடை ஃபுல்லாக அதுதான். இது பாருங்க மம்மி மாதிரி. இதெல்லாம் வந்து மரத்தில் தொங்க விடுவாங்க. சூப்பராக இருக்கும் நைட்டில் பார்க்கும்போது. அப்படியே அசல் பிசாசு பேய் மாதிரி இருக்கும் அப்படியே. அந்த ஒன்று பாருங்க மேலே தொங்க விட்டுக்கிறாங்க. தொங்க இல்லை, மேலே நிற்க வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வெளியில் வந்து அந்த இந்த இடத்துல வச்சா லானில் சூப்பராக இருக்கும். இது ஸ்கெலட்டன். ஓ, லைட் எரியுது. இந்த மாதிரி தொங்குற பொம்மைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் ஒன்று இருக்கும். ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் இருக்குது. இதெல்லாம் மரத்தில் தொங்க விடலாம். அந்த கேட் மாதிரி வச்சு அதில் கூட தொங்க விடலாம். இந்த சவப்பெட்டியில் அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இதை வந்து ஒரு பாரம்பரியமாகவே வருஷம் வருஷம் செய்வாங்க. நான் அந்த ஹாலோவின் டே அப்போ காமிக்கிறேன். அதுக்குன்னே தெருவுங்க, ஒரு தெரு இருக்குது. சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க வருஷம் வருஷம். ஒவ்வொரு பேர் ஆமாம், இது நைட்டில் இந்த கண்ணு மட்டும் ரெட்டு அப்படியே இதெல்லாம் மரத்தில் தொங்க விடலாம் வெளியில். இங்கே ஒரு பிசாசை தொங்க விட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. இது எப்படி எங்கே தொங்க விடுவாங்கன்னு தெரியல. அநேகமாக அந்த பில்டிங்கில் அந்த மேலே இந்த கூரை மாதிரி வரும் அந்த சைடு, இல்லை வெளியில் வந்து வராண்டா மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க. சில வீடுங்களில் இருக்கும், காமிக்கிறேன். அந்த மாதிரி இடத்துலலாம் தொங்க விடுவாங்க. Right up got the craziest place in town right here. இது அந்த ஜோக்கர் பேய். ஆயா பாரு, மண்டையை பேத்து நடு எலும்பை உச்சி நிற்க வச்சு. இது பேட்மேன் பேய், 2 ரக்கம் வச்சுன்னு பறக்குது வேறு. இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் ஒன்று போயிருக்கு ஃபேமஸாக, வெட்னஸ்டேன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு கை மட்டும் ஒன்று வரும், அந்த பாருங்க, அந்த கை தான் அது. இந்த சோளக்காட்டு பொம்மை சொல்லுவாங்கள்ல, அதே தான். இந்த பாருங்க, இந்த கோணி, அந்த உள்ள அந்த வைக்கல் எல்லாம் போட்டு அதில் ஹாலோவின் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த பொம்மைங்க கையில் வச்சுருக்கிற அக்சசரி, சுத்தி, இதெல்லாம் எல்லாம் அட்டை தான். கத்தி, கோடாலி. ஹாலோவின் டே அப்போது பசங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாக்லேட் வாங்குவாங்க. நான் அதை காமிக்கிறேன். அதையும் அதில் வந்து பசங்க ஒவ்வொரு பசங்களும் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இதெல்லாம் அது. ஆமாம், இதெல்லாம் கூட அதனோட ப்ராப்பர் ஹெட் பேண்டு, ட்ரெஸ்ஸஸ், இந்த பாருங்க சூளம். குழந்தைங்களுக்கு பாருங்களா, அதுங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஆசை தானே போட்டு ஒரு இது பார்க்குறது. ஸ்டார் வார்ஸ் பாப்பாங்களுக்கு நிறைய இருக்குது. நாய்க்கு கூட வந்து இந்த மாதிரி ஹாலோவின் ட்ரெஸ், இது நாய்க்கு குட்டிக்கு போடுறது தாங்க இதெல்லாம்.
இப்போ லேடிஸ் கூடங்க, லேடிஸு ஜென்ஸு இங்கே எல்லாருமே அது போடுவாங்க. அவங்க அது ஒரு ஜாலி, அது ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்லா இருக்குங்க. இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களே இங்கே வந்து இந்த மாதிரி போடுவாங்க. இந்த 9th 10th படிக்கிற பசங்க, 12th படிக்கிற பசங்களாம். இது வந்து பிளட்டுங்க, இது அதாவது ஃபேக் பிளட்டு. அந்த ஹாலோவீன் டே அன்றைக்கி இந்த மாதிரி இல்லாதவர் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிவிட்டு இந்த பிளட்டு வாங்கி பயமுறுத்துவாங்க. இதெல்லாமே ஃபேக் பிளட்டு தான். பல்லு பாருங்க, இது நம்ம ஊர்லேயே இருக்குது இந்த மாதிரி பல்லு. மீசை, தாடி ரீஃபார் வெண்டேட்டா அந்த இதில் மாஸ்க் போட்டு வருவாங்க. அந்த இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து மிருகங்க, சிலது அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸு. இது வந்து அந்த ஸ்குவிட் கேமில் வரப்போ அந்த பொம்மை, அதனோட இது மேலெலாம் வரும். இது பேட்மேன். மேலெல்லாம் பாருங்க, அப்படியே பிசாஸ் மாதிரியே இருக்கும். எல்லாம் நல்லா மிருகங்க, கொரில்லா, சிங்கம். அதாவது இங்கே வந்து நிறைய பெரிய பெரிய டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் வாங்குற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் இது சின்னதாக வாங்கியிருக்கோம். வீட்டில் போய்ட்டு செட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன். போன கடையில் ஒரு நிறைய கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இதுவும் நான் உங்களுக்கு சேர்த்து காமிக்கிறேன். நாங்கள் வந்து 2 கடைக்கு, ஹாலோவீன் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரீட் ஹாலோவீன், அடுத்தது ஹாலோவீன் ஆலிக்கு. இப்போ இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து டெக்கரேஷன் பண்ணலாம். இங்கே வந்து இதெல்லாம் வந்து இதில் எல்இடி லைட் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ இது பண்ணுறதுல செட் பண்ணி மட்டும் தான் வச்சுருக்குறோம். நைட் வந்து அதை எப்படி லைட்டு போட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இதை பாருங்க, இது வந்து போன வருஷம் வாங்கினது தான். இப்போ நான் அதை எடுத்து மரத்தில் மாட்ட போகிறேன். இப்போ மரத்தில் வந்து செட் பண்ணிட்டோம் பாருங்கள். நம்ம வந்து கிட்ட போனாலுமே அது வந்து ஆன் ஆகிடும். இதெல்லாம் வந்து ரேடியமு. ஆனால் இப்போ தெரியல, நான் நைட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த படிக்கட்டில் இருக்கிற பொம்மை இதையும் லைட்டு போட்டுட்டு அப்புறம் இதையும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பூசணிக்காய் பாருங்க, இது வந்து ஒரிஜினல் பூசணிக்காய். நாங்களே கடையில் வாங்கிட்டு வந்துட்டு இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் கட் பண்ணி வச்சார். நல்லா இருக்குல்ல, சூப்பராக. இங்கே வந்து ஹாலோவீனுக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் பூசணிக்காய் கூட வாங்கி நம்ம இஷ்டம் எந்த மாதிரி ஒன்றாலும் டிசைன் பண்ணி வைக்கலாம். ஆக மொத்தம் பேய் மாதிரி டிசைன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் நைட்டு காமிக்கிறேன்னு சொன்னல, இங்கே பாருங்கள், இதெல்லாம் எல்இடி லைட் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இருட்டில் காமிக்கும் போது தான் அது தெரியும் உங்களுக்கு. அதனால் நான் நைட்டில் காமிக்கிறேன். இது ஒரு பிசாஸ் தான். இங்கே ஒரு இது ரேடியன்னு சொல்லிட்டு இது வாங்கி மாட்டி வச்சுருந்தோம். ஆனால் வந்து இப்போ இருட்டில் தெரியல. ஒரு சமயம் இந்த வெயிலில் கொஞ்சம் அப்படியே சார்ஜ் ஆகணும்னு நினைக்கிறேன். வெயிலில் சார்ஜ் ஆச்சுன்னா நாளைக்கு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போதைக்கு நான் வீட்டில் செட் பண்ணது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அப்புறமா இந்த வாரம் ஹாலோவீன் டே வருது, இன்னும் 2 நாள் கழிச்சு மொத்தமாக அதெல்லாம் சேர்த்து வேற வீடியோ கூட போகிறேன் உங்களுக்கு. இந்த வருஷம் நான் இவ்வளோதான் வாங்கியிருக்கிறேன். இந்த சின்ன சின்னதாக பொம்மைங்க, அவ்வளோதான். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ பார்த்துட்டு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.